ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 34. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, வளவளன்னு பேசாத விஷயத்துக்கு வா. வளவளன்னு பேசாத விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. சில பேர் A to Z எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், வளவளன்னு பேசாத விஷயத்துக்கு வா, டக்குன்னு சொல்லி முடி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டாப் ரேம்லிங், கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாப் ரேம்லிங் ஆர் கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்டாப் ரேம்லிங், கம் டு த பாயிண்ட், ஆர் ஸ்டாப் ரேம்லிங், கெட் டு த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு விஷயத்துக்கு வா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும் அப்படின்னா கம் டு த பாயிண்ட், இல்லை அப்படின்னா கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லை வளவளன்னு பேசாத விஷயத்துக்கு வா, இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் ரேம்லிங், கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கம் டு த பாயிண்ட் ஆர் கெட் டு த பாயிண்ட். இல்லாட்டினா ஃபுல்லாக சொல்லி வளவளன்னு பேசாதன்னு அவன்கிட்ட சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னா கம் டு த பாயிண்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்து, அவன் கூட பேசாத, அவன் கூட பேசாத, அவன் வந்து பேட் பாய், அவங்க சண்டை போட்டே இருப்பான், அவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லுவான்ல. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் வித் ஹிம், டோன்ட் டாக் வித் ஹிம், டோன்ட் டாக் வித் ஹிம். அவங்க கூட பேசாத, அவன் கூட பேசாத, டோன்ட் டாக் வித் ஹிம். அடுத்து, அவன் என்னுடன் வருவான், அவன் என் கூட வருவான். இப்போ நம்ம கேட்போம், சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். இல்லைல்ல, நாங்கள் 2 பேரும் வெளியே எங்கேயோ போகிறோம், அவன் என் கூட வருவான் அப்படின்னு சொல்லும். அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஹே வில் கம் வித் மீ, ஹே வில், அவன் என்னுடன் வருவான், என் கூட வருவான். ஓகேவா? ஹே வில் கம் வித் மீ, ஹே வில் கம் வித் மீ, என் கூட வருவான். அடுத்து, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு, யார் காரணம்? கீழே விழுந்தது காரணம் யார்? சார்ஜ் நீ தானே போட்ட அப்படின்னு சொல்லுவேன். சார்ஜ் போட்டது நான் தான், அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு எனக்கு தெரில, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அது அந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்றத ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட், அதுக்கு ஃபார் தேட். ஓகேவா? நான் பொறுப்பு இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. ஃபார் தேட் அப்படின்னா அதுக்கு. ஓகேவா? ஃபார் தேட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அடுக்கு, இதை கொஞ்சம் ருசித்துப்பார், அதாவது இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பார், இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பார். தமிழில் ரொம்ப பெருசாக இருக்குது, இங்கிலீஷில் சிம்பிளாக டேஸ்ட் இட், டேஸ்ட் இட், சிம்பிளாக டேஸ்ட் இட் அப்படின்றலாம். நீ என் கூட கண்டிப்பாக வரணும், நீ என் கூட கண்டிப்பாக வர வேண்டும். கண்டிப்பாக, கண்டிப்பாகனா மஸ்ட். ஓகேவா? மஸ்ட்டு வரும், கண்டிப்பாகும்போது மஸ்ட்டு தான். ஓகேவா? நீ என் கூட கண்டிப்பாக வரணும், நீ என் கூட கண்டிப்பாக வரணும் அப்படின்னா யூ மஸ்ட் கம் வித் மீ, யூ மஸ்ட் கம் வித் மீ, யூ மஸ்ட் கம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. இதுவே நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்லு. சே ஒன்ஸ் அகெயின், சே ஒன்ஸ் அகெயின், மறுபடியும் சொல்லு. சே ஒன்ஸ் அகெயின். அடுத்து, நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும், நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும், நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும், படித்தா தான் உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. யூ மஸ்ட் ஸ்டடி, யூ மஸ்ட் ஸ்டடி, யூ மஸ்ட் ஸ்டடி, யூ மஸ்ட் ஸ்டடி. அடுத்து, ஞாபகப்படுத்தி பாரு. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், ஆன்சர் உனக்கே தெரியும். ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லுவான்ல, அதை எப்படி சொல்லலாம்? ரீகால் இட், ரீகால் இட், ரீகால் இட், ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு நன்றி சொல்லு, உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார்ல, நீ கீழே விழுந்தே இல்லை, உன்னை தூக்கி விட்ருக்கார்ல, அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல சின்ன பசங்கிட்ட. தேங்க் ஹிம், தேங்க் ஹிம்னா நீ சொல்லு அவங்கக்கிட்ட, தேங்க்ஸு சொல்லு, தேங்க் ஹிம். ஓகேவா? தேங்க் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தேங்க்ஸ் ஹிம்னு வராது, தேங்க் ஹிம் அப்படின்னு நம்ம, ஏன்னா நம்ம சொல்ல போகிறதில்ல, வேறு யார்கிட்டையோ நம்ம வந்து சொல்கிறோம் இன்னொருத்தவங்கக்கிட்ட. ஓகேவா? தேங்க் ஹிம். அடுத்து, உன் கையில் தான் இருக்குது மேட்ச்சு, இனிமேல் கேம் நம்ம ஜெயிக்கிறதும் தோக்குறதும் உன் கையில் தான் இருக்குது, நீ இதான் விளாண்டாகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அப் டு யூ, எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, நீ உன் கையில் தான் இருக்குது. இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ.
அடுத்து தெருவில் தண்ணி தேங்கி நிற்கிது. மழை காலத்தில் தெருவில் தண்ணி தேங்கி நிற்கும்ல, அது எப்படி சொல்லலாம்? தெருவில் தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னு. த ஸ்ட்ரீட் இஸ் வாட்டர் லாக்டு. த ஸ்ட்ரீட் இஸ் வாட்டர் லாக்டு. இந்த தெருவே தண்ணியில் இதாயிருச்சு, தேங்கி இருக்கு, தேங்கி நிற்குது தண்ணி ஃபுல்லாக. த ஸ்ட்ரீட் இஸ் வாட்டர் லாக்டு. த ஸ்ட்ரீட் இஸ் வாட்டர் லாக்டு. அடுத்து வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இருக்கா? சொல்லணுமா? ஏதாவது இருக்கா? சொல்லணுமா? எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ்? ஸ்டாஃப் கேட்பாங்கள்ல, ஏதாவது டவுட் இருக்கா? எனிதிங் எல்ஸ்? யாருக்காவது எனிதிங் எல்ஸ்? வேறு ஏதாவது கேட்கணுமா? எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை மேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நத்திங் எல்ஸ் மேம், நத்திங் எல்ஸ். ஒரு டவுட்டும் இல்லை, நத்திங் எல்ஸ். ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். என் வழியில் குறுக்கிடாத அப்படின்னு சொல்லுவோம். என் வழியில் வராத, என் வழியில் குறுக்கிடாத, என் வழியில் குறுக்கிடாத, எனக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி என் வழியில் குறுக்கிடாத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கெட் இன் மை வே, டோன்ட் கெட் இன் மை வே, டோன்ட் கெட் இன் மை வே. உள்ளே வராத, என் வழிக்குள்ளே வராத, டோன்ட் கெட் இன் மை வே அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கெட் இன் மை வே. அடுத்து சரியான நேரத்தில் செய். சரியான நேரத்தில் செய். நான் சுவிட்சை ஆன் பண்ண சொல்லுவேன் கீழே, நான் மாடிக்கு போகிறேன், நான் சொல்லும்போது சரியான நேரத்தில் அந்த விஷயத்தை செய். ஓகேவா? 2 பேரும் அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். சொல்கிற நேரத்தில் கரெக்டாக ஆன் பண்ணணும் அப்படின்னு. சரியான நேரத்தில் நீ பண்ணணும், சரியான நேரத்தில். ஓகே, டூ இட் ஆன் டைம், டூ இட் ஆன் டைம், ஆன் டைமில், அப்படியே கரெக்டான நேரத்தில். டூ இட் ஆன் டைம், டூ இட் ஆன் டைம். ஏதோ ஒரு சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கும். அந்த விஷயங்களை கரெக்டாக அந்த அக்யூரேட்டான ஒரு டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க்கே ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி டைம்லாம் இதை வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அந்த வேல்யூவில் அதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. டூ இட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதுக்காக சிரிக்கிறேன்? இப்போ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சிட்ருக்க? இப்போ எதுக்காக சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் வாட் ஆர் யூ லாஃபிங் நவ்? ஃபார் வாட் ஆர் யூ லாஃபிங் நவ்? ஃபார் வாட் ஆர் யூ லாஃபிங் நவ்? எதுக்கு? இக்கு எதுக்கு? ஃபார். இக்குங்கும் போது ஃபார் தான். ஓகேவா? என்ன நீ சிரிக்கிற இப்போ? ஓகேவா? தமிழ் அர்த்தம் நான் சொல்லிட்டேன், இது அப்படியேவும். அதை நம்ம சொல்லும்போது ஃபார் வாட் ஆர் யூ லாஃபிங் நவ்? ஓகேவா? ஃபார் வாட் ஆர் யூ லாஃபிங் நவ்? ஃபார் வாட் ஆர் யூ லாஃபிங் நவ்னா நீ எதுக்கு இப்போ சிரிக்கிற, என்ன எதுக்கு அப்படின்னு இக்கு போட்டு சொல்லும்போது ஃபார் தான். நேற்று நீ என்ன செஞ்ச? நேற்று நீ என்ன செஞ்ச? ஹோம் ஒர்க்கு சொல்லியாச்சு, நீ எழுதலை, 2 நாள் லீவும் விட்டாச்சு. நேற்று நீ என்ன பண்ண? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? நீ என்ன பண்ண? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? நீ என்ன பண்ண நேற்று? ஓகே. அடுத்து நீ எனக்காக அங்கே காத்துரு, நீ எனக்காக அங்கே வெயிட் பண்ணு, நீ எனக்காக அங்கே வெயிட் பண்ணு. யூ வெயிட் தேர் ஃபார் மீ, யூ வெயிட் தேர் ஃபார் மீ. தேர் அங்கே வெயிட் பண்ணு நீ எனக்காக. ஓகேவா? யூ வெயிட் தேர் ஃபார் மீ, யூ வெயிட் தேர் ஃபார் மீ. எனக்காக வெயிட் பண்ணு. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், கண்டிப்பாக படிக்கிறேன். ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். ஐ ஸ்டடி, நான் படிப்பேன், படிக்கிறேன். அதாவது இப்போ கரண்ட்டில் இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். சிம்பிள். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து எழுதிட்டுருக்கேன் அப்படிங்கிறது இப்போ இந்த டைமில் வந்து இது போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த டைமில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ வந்து ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். ஐ ஸ்டடி. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இது ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்க. அது எனக்குமே தெரியும், இந்த சிம்பிளான சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இந்த சென்டென்சஸ்லாம் நான் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிறைய பெரிய சென்டென்சஸ் நான் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து வரவே முடியாது. ஓகேவா? இந்த வீடியோஸ்லாம் நான் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் மேக் பண்ணுறதே. ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து இப்போ சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கும் பார்க்கணும். அண்ட் வந்துட்டு ஃபுல்லாக இங்கிலீஷ் நாலேஜே இல்லாதவங்க, கம்ப்ளீட்டாக நாலேஜே இல்லாதவங்க கூட இதை வந்து பார்த்து புரியணும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும்தான் நான் வந்து
ஸ் இருக்கறதுலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்டென்ஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கறதுலே பேசிக்லேருந்து நான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பா நான் வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிஞ்சிடும். ஓகேவா? எல்லாமே போட்டு முடிச்சுருவோம். முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து பெரிய பெரிய சென்டென்சஸாக டே டு டேயில் ரொம்ப பழக்கத்தில் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சென்டென்சஸ், அதாவது ரொம்ப ரேராக நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். பட் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து பேசிக்லேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அதுக்காண்டி டென்ஷன் ஆயிடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஃபாஸ்ட்டில் 2xல வச்சுவிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. ஓகேங்களா? நான் வந்து எல்லா சென்டென்சஸையும் போடுவேன். ஓகேவா? நமக்கு வந்து இதுவே லிமிட்டே கிடையாது. வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம், விடாமல் லைஃப் லாங்காக போட்டுட்ருக்க போகிறோம். எவ்வளவோ இருக்குது. இப்போ நீங்கள் இத்தனோண்டு 30னா 30 சென்டென்சஸ் 30 வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க. இன்னும் எத்தனையோ இருக்குது. இன்னும் 10,000 வீடியோ போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல்ல. ஏன் கவலைப்படுறீங்க? வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.